ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு முதல் மாதம், ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல தனகாரகர் குருவே அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் உங்களுடைய 7ஆம் அதிபதி, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி புதன் பகவான், ராசிநாதன் சுக்கிர பகவான், சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான், உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். குருவினுடைய தொடர்பாலும் அவருடைய இருப்பாலும் 6, 8, 10 2ஆம் இடங்கள் சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் பார்வையில நல்ல பிள்ளையாக தொழில் வேலை உத்தியோக அமைப்புகளை எல்லாவற்றையுமே பிரம்மாண்டமாக வளர்த்து தருகிறார். 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மகரத்திலே சென்று பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார். அவரை தொடர்ந்து உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஆத்மகாரகன் சூரிய பகவான் மகரத்திலே 14ஆம் தேதி வந்து அமர்கிறார். மகர சங்கராந்தி அன்றுதான், அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், தை மாதம் ஆரம்பம். தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலம். சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகரக்கூடியவராக இருப்பார். அந்த மாதங்கள் எல்லாமே உத்தராயண புண்ணிய காலம் என்பது ஆன்மீக விடயங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலம். மாதத்தினுடைய நடுப்பகுதியில் அடுத்தடுத்த நாட்கள்ல 16, 15 இந்த நாட்களுக்குள்ள புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து எல்லாமே 9ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார்கள். அதாவது மாதத்தினுடைய முற்பாதியில 8ஆம் இடமும் பிற்பாதியில 9ஆம் இடமும் செயல்பட இருக்கிறது வலுவாக. இந்த அடிப்படையில 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். ஏதோ எந்த வழிகளாலும் நல்லபடியாக ஒரு வருமானம், ஒரு பணம் வந்து கொண்டிருக்கும். மணி ஃப்ளோ என்று சொல்வார்கள், ரொட்டேஷன் மணி. அதாவது பணத்திற்கு தடை இல்லை, செலவு இருக்கிறதோ இல்லையோ அது வேற டிபார்ட்மெண்ட், பட் வருமானத்துக்கு குறை இல்லை என்பதை உறுதி செய்து தரப்படுகிறது. 8ஆம் இடம் என்று சொல்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஆயுள் பாவகம். அதாவது 8ஆம் இடம் குறிச்சுக்குற தொடர்புகளோடு நல்லபடியாக இயல்பாக சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்திருக்கிற போது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இயல்பாக தேடி வரும், தனலாபங்கள் இருக்கிறது, மறைமுக தனலாபங்கள், பங்குச்சந்தை லாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ஏதோ ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள், அந்த வாய்ப்பு நீ வாழ்க்கை முழுவதும் வர இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று அந்த வாய்ப்புகள் வந்துவிடும். திடீர் அதிர்ஷ்டம், மறைமுக தனலாபம், பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, மறைமுக நன்மைகள் எல்லாம் இயல்பாக செயல்படும். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் செயல்படும். வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் விலகும், அவமானங்கள் விலகும், உங்கள் பெயர் புகழ் எல்லாமே அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசிநாதன் மாதம் முழுவதுமே மங்கள யோகத்திலே 8, 9ஆம் இடங்களோடு இருக்கிறார். ராசிநாதன் நல்ல சுபத்துவமாக மங்கள யோகத்தில் இருக்கிற போது மனதில உடல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சி, உற்சாகம் இருக்கும், சிந்தனையில தெளிவு இருக்கும். அதாவது மாதத்தினுடைய முற்பாதி 2 வாரங்கள், முதல் 2 வாரங்கள் இந்த மாதத்துல 8ஆம் இடம் செயல்படுகிறது. பிற்பாதி 2 வாரங்கள் மாதத்தினுடைய பிற்பாதி 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் செயல்படுகிறது. அதாவது இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கென்று எதுவும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் எதுவும் கைமீறி போகாது. ராசிநாதன் மாதம் முழுவதுமே மங்கள யோகத்தில் இருக்கிறார். அதாவது 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய பேச்சு, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், தாட் ப்ராசஸ், கமிட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப். 2ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. 2ஆம் இடம் நல்ல வலுவாக இருந்தவனுக்கு பொருளாதாரத்துக்கு குறைவில்லை, சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை, மாத்தி போட துணிமணிக்கு ஒரு பஞ்சமும் இல்லை, பெயர் புகழ் எல்லாமே அதிகரிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடம் உங்களுடைய பொருளாதார நிலையை உறுதி செய்கிறது, உங்களுடைய வார்த்தைகளை உறுதி செய்கிறது, உங்களுடைய சிந்தனைகளை உறுதி செய்கிறது. 2ஆம் இடம் குருவின் இருப்பால அபரிவிதமாக சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது குருவனுடைய இருப்பும் அவருடைய தொடரும் 6, 8, 10ஆம் இடங்களோடு இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், வேலை, தொழில், வியாபார அமைப்புகள்ல இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அந்த மாற்றங்களை எல்லாம் முதல் 2 வாரமும் ஏற்படுத்தி கொண்டு பிற்பாதி 2 வாரமும் நல்லபடியாக அந்த நன்மைகளை அறுவடை செய்துவிட முடியும். முதல்ல 2 வாரமும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் முயற்சிகளை போட்டு, அதாவது எஃபர்ட் எல்லாமே முதல்ல 2 வாரம்,
அதாவது பிற்பாதி 2 வாரம் மீதி 2 வாரம் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக வர இருக்கிறது. பொறுமையாக இருந்து மாதத்தினுடைய பிற்பாதியில எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் செயல்பட இருக்கிறது. அதாவது 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் அதிபதி நல்லபடியாக சுபத்துவம் மாதம் முழுவதுமே மங்கள யுகத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் மாங்கல்யம் செயல்படுகிறது. மாதத்தினுடைய பிற்பாதியில பாக்கியம் செயல்படுகிறது. 2, 7, 8, 9 எல்லாம் இயல்பாக சுபத்துவமாக செயல்படுகிற போது திருமண தடை தாமதங்கள் அப்படியே விலகும். ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது என்றால் அவனுடைய பிறந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் குடும்ப வீடு, 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இயல்பாக நல்லபடியாக வலுத்து சுபத்துவமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 2, 7, 8, 9 வலுவாக செயல்படுகிற இந்த காலத்துல நல்ல வரன்கள் கிடைக்கும். நல்ல திருமணங்கள் நடக்க காத்திருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுடைய ராஜ யோகாதிபதி அமர்ந்திருக்கிறார். 2ஆம் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக கைகூடி வரும். உண்மையில சொல்றேன், கணவன் மனைவி, காதலன் காதலை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்நியர்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர அத்தனை ரிலேஷன்ஷிப்புமே உங்களோட அற்புதமாக செயல்பட இருக்கிறது. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகளை குறிக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு மங்களகரமாக நல்லபடியாக இருக்கிறார். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்து அத்தனை கசப்புகளும் அப்படியே விலக போகிறது. கை நிறைய நல்ல வருமானம் இருக்க போகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு இருக்க போகிறது. குடும்பத்துக்குள்ள நல்ல நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள் செல்வதே ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். மாங்கல்யம் செயல்படுகிறது, பாக்கியம் செயல்படுகிறது, தனஸ்தானம் செயல்படுகிறது. 6, 8 அதாவது குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 6, 8, 10ஆம் இடங்கள் சுபத்துவமாக செயல்பட போகிறது. அதாவது எதிரியே உங்களுக்கு நண்பனாக ஆக போகிறான். உண்மையில சொல்றேன், கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும். அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப சுப கடன்களை வாங்கி கொள்ள முடியும். வாங்கி நிலையான சொத்துக்களை வாங்கலாம். உண்மையில சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமே உண்மையில சொல்றேன், இந்த தாய் பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்வார்களே, இந்த ஜனவரி மாதத்திலே அனைத்தும் நல்லபடியாக பிறந்து விட்டது. உண்மையாக நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் சனியின் பார்வையில இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 5ஆம் இடம். உடைய குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். உடைய பிடிவாதத்தாலும் கோபத்தாலும் வருகிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது. குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த 2 விடயங்களை தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு எந்த அசௌகரியங்களையும் தராது. பெண்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். நிலையான சொத்துகள் வாங்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதிய வேலைக்கு செல்வது, புதிதாக ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போக போறேன் ஐயா, போகலாம், தாராளமாக போகலாம். புதிய தொழில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம். வேலை தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம், புதிய பதவிகள் வந்து சேர்வது, புதிய வேலைக்கு நீங்கள் சென்று சேர்வது, புதிய தொழிலை ஆரம்பிப்பது எல்லாம் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். அதாவது குடும்ப தலைவர்களுக்கு வருமானத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே, அதாவது உங்களுடைய 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அதாவது வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்பு கூட அற்புதமாக இருக்கிறார். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புண்ணிய காரியங்களில் நல்லபடியாக ஈடுபடலாம். அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உண்மையில சொல்றேன், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அளவில் மகரத்திலே சென்று சூரிய பகவான் அமர்ந்து விட்ட பிறகு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்துல நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது எல்லா நன்மைகளையும் வாங்கி கொள்ள முடியும். தானம், தவம், தியானம், யோகா எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்தார். தியானம் செய்வதற்கு பஞ்சவடி அற்புதமான இடம். பஞ்சவடி என்று சொல்கிற போது 5 மரங்கள் அங்கே ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். ஆலமரம், அரசமரம், வில்வ மரம், அசோக மரம், நெல்லி மரம். இந்த பஞ்சவடியிலே அமர்ந்து இந்த 5 மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்து தியானமோ யோகாவோ செய்கிற போது எல்லா நன்மைகளையும் வாங்கி கொள்ள முடியும். அபிராமி அந்தாதி மனிதர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு கிடைத்த வரம். உண்மையில அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, அங்கையற் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி அந்தாதியை இந்த அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் பாராயணம் செய்து வர செல்வம், செல்வாக்கோடு, உடல் ஆரோக்கியத்தோடு நீண்டகால மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.